இதுவரை காணாத வறட்சியை தமிழகம் எதிர்கொண்டு வரும் நிலையில் மரங்களை வளர்க்க வேண்டியதன் அவசியம் பலரின் மனதிலும் அழுத்தமாக பதிந்து கொண்டிருக்கிறது. கோவை, விருதுநகர் உள்ளிட்ட இடங்களை தொடர்ந்து திருச்சியிலும் மரம் வளர்க்க விதைப்பந்து தூவும் முயற்சியில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் இணைந்துள்ள இந்த இளைஞர்கள் கைகளில் விதைப்பந்துடன் கிளம்பியிருக்கிறார்கள். திருச்சி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த இவர்கள் நீர்நிலைகளின் ஓரத்தில் இந்த விதைப்பந்துகளை தூவி வருகிறார்கள். மாட்டுச்சாணம், அதில் விதைகள், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம விதையாக செஞ்சு விதைப்பந்து மாதிரி செஞ்சு சாலை ஓரங்களை தூவி விட்டு போயிட்டோம் அப்படின்னா அது வரும் ஜூன் ஜூலையில் மழை பெய்யும் போது வேர் பிடிச்சு மரங்களாக முளைக்க ஆரம்பிச்சிடும். இது காடு வளர்க்கும் முறையில் இது ஒரு முக்கிய பங்கு. இது பறவைகள் செஞ்ச விஷயத்தை இப்போ இளைஞர்களாகிய நாங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய பருவமழையை எதிர்பார்த்து இப்போதே விதைகளை தூவி வைத்தால் அவை மழையில் முளைத்து மரமாக துளிர்க்கும் என்று கூறும் இவர்கள் இதற்காக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறார்கள். திருவெரும்பூர் தொகுதியில் கூத்தைப்பாறு அந்த ஏரியில் 2500 விதைப்பந்து தெளித்தோம். தாயனூர் கிராமத்தில் 2500 விதைப்பந்துகள் அந்த ஏரி ஆற்றங்கரை ஓரத்துலையும் ஏரிகள் வழியாகவும் இப்போ தெளிச்சுட்டு லாஸ்ட்டாக திண்டுக்கல் பைபாஸ், திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் இப்போது லாஸ்ட்டாக தெளிச்சுக்கிட்டு வரோம். இப்போ திருச்சியில் இந்த தொகுதியில் 30 பேர் இருக்காங்க. இப்போ வரைக்கும் 30 பேர் வந்திருக்காங்க. ஃபோன் 2-3 நாளாக ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை பார்த்து ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லோரும் உள்ளே வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் கிராமத்தில் விதைப்பந்து வீச போகிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கும் மரம் வளர்க்குறதுல ஆசையாக இருந்துச்சு. அதனால் நானும் சேர்ந்துக்கிட்டேன். 1 கோடி மரங்கள் என்ற இலக்குடன் இந்த விதைப்பந்து முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக கூறும் இவர்களுடன் நாளுக்கு நாள் ஏராளமானோர் கரம் கோர்த்து வருகிறார்கள். 100-150 இளைஞர்கள் இரவு டைமில் ஈடுபடுறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மறுநாள் வாட்ஸ்அப்பில் போடுறோம். பார்த்தோன்னா ஒரு 1000 பேர்கிட்ட இது பண்ணுறாங்க. நல்ல விழிப்புணர்வு இருக்குது மக்கள்கிட்ட. இது ஆரம்பித்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் இதில் அதிகமாக ஈடுபடணும், விவசாயத்தை காக்கணும், பசுமை புரட்சியை தமிழ்நாட்டை மாற்றணும். இதுதான் இதோட முழு நோக்கம். இதே போன்ற முயற்சிகள் கோவை, விருதுநகர் உள்ளிட்ட இடங்களிலும் நடைபெற்று வருகின்றன. விதைப்பந்துகளை வீசி தமிழகம் முழுவதும் 1 கோடி மரக்கன்றுகளை உருவாக்கி காடுகளாக்க லட்சியத்துடன் இந்த லட்சக்கணக்கான இளைஞர்கள் புறப்பட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் திருச்சியிலிருந்து சார்ல்ஸ்.